பைரவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக வருடா வருடம் கொண்டாடப்படும் கால பைரவ அஷ்டமி இந்த வருடம் நவம்பர் 22 மற்றும் 23ஆம் தேதியன்று ஈஷா சார்பாக கொண்டாடப்பட்டது. ஈஷா யோக மையத்தில் அமைந்துள்ள நிர்காய ஸ்தானத்திலும், கோவையில் 11 காயந்த ஸ்தானங்களிலும், நெய்வேலி மற்றும் தஞ்சாவூரில் ஒரு காயந்த ஸ்தானத்திலும், சென்னையில் 2 காயந்த ஸ்தானங்களிலும் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈஷா பராமரிக்கும் இந்த அரசு மின் மயானங்களில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகளில் ஊர் பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் சுற்றத்துடன் வந்து மலர்களும் கனிகளும் அர்ப்பணித்து கலந்து கொண்டனர். கால பைரவருக்கு சிறப்பு அலங்காரமும் ஆரத்தியும் நடைபெற்றது. இன்றைக்கி காலபைரவர் அஷ்டமி. இன்றைக்கி இங்கே வந்து நம்ம பூஜை பண்ணிட்டு வேறு எல்லோரும் இங்கே சாப்பிட்ருக்குறோம். ஒன்றும் எந்த விதமான எங்களுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு அறிவு இருக்கோ அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு தோணலை. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே வந்து நம்ம ஒரு கோயிலில் போய் இருக்கிற மாதிரி, குடும்பத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது. முதல்லலாம் ரொம்ப தூரம் போய் புதைக்கிறது அது கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பெரிய பாதிப்பு இருக்குது. இப்போ வந்து இது மின்சார சுடுகாடு அப்படிங்கிற ஒரு இதில் இது வந்து எல்லாருக்கும் ஒரு உதவிகரமாக ஒரு நடுத்தர வர்க்கத்துலேயும் அதை செலவு பண்ணி பார்க்கக்கூடிய இடத்துல இருக்குது. அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. இந்த மாதிரி பணி கிராமப்புறங்களில் இன்னும் வரணும்னு நாங்கள் வேண்டியோம். இங்கே அவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீன், அவ்வளோ பக்குவமாக இருக்கும். சர்வீஸ் பண்ணுற அத்தனை எம்ப்ளாயீஸுமே பார்த்தீங்கன்னா நமக்காக நம்ம வீட்டில் இருந்து ஒருத்தர் வந்தால் அந்த உடலுக்கு எத்தனை ஆத்மார்த்தமாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு உண்மையாக நாங்கள் மனசார ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி இதோட சிறப்பு இதுக்கு மேலே எங்களுக்கு ஈசாவோடதுல ஒரு பெரிய கிஃப்ட். இறந்தவங்களுக்கான ஒரு பெரிய கோயில் வந்து தான் சொல்லுவாங்க.